வேணும்னு வலியுறுத்தி இருக்கேன்னு சொல்லுங்க. உங்களுடைய முடிவு என்ன? ஆமா, அண்ணாமலை ஏற்கனவே என்ன சந்திப்பேன்னு சொல்லியிருந்தாரு அவங்கள்ட்ட. நான் வெளியூர்ல இருந்ததுனால வந்ததான் அன்னைக்கு போன் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்தாரு. எங்க 2 பேரும் அவர் வரலன்னது வர சொல்லினேன். பட் நாங்க ஊடகத்துக்கு தெரியாமலாம் சந்திக்கல. அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் போன் பண்ணிட்டு வந்தார். அவர் என்ன தொலைக்காட்சியில உங்க ஊடகங்கள்ல சொன்னாரோ அதுதான் அவர் என்னோட பேசினது. அது தாண்டி நாங்க நண்பர்களுங்கிற முறையில ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். அரசியல் இருக்கிறதுனால அரசியல் ஒண்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி நண்பர்களா பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அவர் கூட கேரளா போயிட்டு சிலோன் போறேன் ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ சொன்னார். பட் அதுல என்ன ஒண்ணுன்னா நான் அந்த ஊடகங்கள்ல டிபேட்லாம் 2 நாளா பாக்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது, அவர் என்ன அத்தாரிட்டியோட போய் பாக்குறாரு அப்படின்லாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க. அது அவங்க கருத்து. பட் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்பதான் அவருடைய முயற்சியில தான் நாங்கள்லாம் அவர் தான் எங்களோட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார். அப்ப அவர் டெல்லியில அவங்களுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். ஆனா நாங்க யாரையும் சந்திக்கல. திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில தான் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால அந்த கூட்டணியை விட்டு நான் விலகிய போது பல முறை என்ன அடிக்கடி நாங்க தொலைபேசியில பேசிக்கொள்வோம். அவர் வெளியூர்ல நான் இருந்தேன். அந்த நேரத்துலலாம் நான் திருநெல்வேலி அங்க தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமங்கலத்துக்கு போயிருந்தேன். அப்ப அதெல்லாம் கேள்விப்பட்டது. அவர் என்ன தொலைபேசியில தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார், நீங்க இல்ல அவசரப்பட வேணான்னு சொல்வார். அதேதான் திரும்பி சொன்னாரு, முடிவை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல அது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா தெரியும். அது மறுபரிசீலனை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில அவர்கள் அதுல தொடர்ந்த பட்சத்தில் என்னால அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் திரு டிடிவி தினகரன் எங்களுடைய கூட்டணிக்கு வரலான்னு வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் அழைப்பு விடுக்கிறார். வைகை செல்வன் இதே போன வாரம் எப்படி எல்லாம் பேசினாருன்னு எனக்கு தெரியும். அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை. இன்னும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன், சில பேர் இந்த ஊடகங்கள்ல டிபேட்ல யூடியூப்ல டிபேட்ல எல்லாம் பேசுறப்ப 21 தேர்தல் அப்பயே டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வர தயாராக இருந்தாரு, அவர் அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசினாங்க. இது ஏற்கனவே நான் ஒரு முறை பதில் சொன்னேன். அவர்களுக்காக அவர்கள் புரிந்துகிட்டு அப்படி பேசுறாங்களா இல்ல புரியலையான்னு தெரியல. அந்த ஊடகங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் கொள்கை பரப்பு செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்க துணை பொதுச் செயலாளர் கூப்பிட்டா அந்த எங்களை பத்தி ஒருத்தவங்க டிபேட் நடத்துறப்ப எங்க கட்சியில உள்ளவங்களை கூப்பிடணும். ஏதோ 1-2 கூப்பிடுறீங்க, அவரை விட்டுட்டு யாரையோ விட்டு பேச சொல்லிட்டு நீங்க அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்துக்கோ அந்த நெறியாளருக்கு நல்லா இருக்குதான்னு தெரியல. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 21 தேர்தல் அப்ப எனக்கு தெரியும் பழனிசாமி, எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரியம் வரும். அவருக்கு தயக்கம் இருக்கும். என்னையோட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. as long as he is the general secretary of ADMK or he is the deciding authority of ADMK. கரெக்ட் தானே? ஆனா சில நல்ல உள்ளங்கள் நலம் விரும்பிகள் டெல்லியை சேர்ந்தவர்கள் அம்மாவின் கட்சியெல்லாம் ஒரு அணியில வரணும், அம்மாவின் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒரு அணியில திரண்டாதான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னப்ப எனக்கு தெரியும் உறுதியாக அது நடக்க போவதில்லை என்று. இருந்தாலும் தெரிஞ்சவர்கள், நாம் மதிக்கக்கூடியவர்கள், வயதிலே பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். இன்னொன்று, பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாவே கொடுத்திருக்கேன் அவங்களுக்கு. சில அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியிலேருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்ப
என்னுடைய லெட்டர் மேலே கொடுத்திருக்காங்க. அதனால அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க, இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணீங்க. இப்ப அண்ணாமலை என் நண்பர் வந்தாரு, நீங்க ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு. அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதில் போய் போறது முடியாது. இன்னும் சில பேர் ஏப்ரல் 12 அவர் வெளில போயிருக்கலாமேன்னு சொன்னதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும், திரு செங்கோட்டையன் எதற்கு அடிக்கடி டெல்லிக்கு சென்றார், பறந்தார். நாங்கள்லாம் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும்? இன்னும் சில அதே போன்ற அதே நலம் விரும்பிகள், நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவம் மிக்கவர்கள் எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம். அது இல்லை என்று அது வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்ற சமயத்தில் எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியின் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும், அவங்க கேள்விகளை நான் பதில் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்க நான் கூட அதை கண்டுக்காம போனேன். ஏன்னா நான் அதில் இருக்க போறதில்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார், எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார். இது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கிற ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பல. அதனால நான் எங்க நிர்வாகிகள் எல்லாம் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன். ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள், என்னிடமே பேசினார்கள். அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் 1ஆம் தேதியே நான் அந்த அறிவிப்பை வெளியிட்டேன். தொடர்ந்து காட்டுமன்னார் கோயில் என்ன கேட்டப்ப ஆமா நான் இந்திய கூட்டத்தில் இல்லைன்னு சொன்னேன். அதுதான் உண்மை. எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள், எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி, அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் பொருந்தாது. இல்ல சார், அதெல்லாம் அதுக்கப்புறம் போனாங்க. அந்த 18 உறுப்பினர்கள் உட்பட அந்த 18 உறுப்பினர்கள் இல்லைன்னா அன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? நீங்க சொல்றீங்களே, அருமையான கேள்வி கேட்கறீங்களே. நீங்க 122 பேர் தான் இருந்தாங்க. திரு பன்னீர்செல்வமும் இன்னும் 10 பேர் சேர்ந்து 11 பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. அப்ப இந்த 18 பேர் இங்கே இருக்காரு, கோதண்டபாணி இருக்காரு, ஏழுமலை இருக்காரு, இவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க. இவருக்கு திரு கோதண்டபாணியும் திரு ஏழுமலையும் இங்க இருக்காங்க. அவர் தான் நான் கூப்பிட்டேன் உட்காருங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளார எங்க பழைய எம்எல்ஏ அவர் வந்துட்டாரு, சரின்னு விட்டுட்டேன். இவர் 2011 எம்எல்ஏ, அம்பத்தூர் எம்எல்ஏ என்ன சொல்ல வந்தேன். அதனால அந்த 18 பேர் நீங்க சொல்றீங்களா, நிறைய பேர் அங்க இருந்தாங்க. ஆனா அந்த 18 பேர் அன்றைக்கு மாற்றி ஓட்டு போட்டுருந்தா என்ன இருந்திருக்கும்? கரெக்டு தானே நான் சொல்றது. அதனால நாங்கள் என்றைக்கு இந்த எம்எல்ஏக்கள் இங்க இருக்காங்க கேளுங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கல. பழனிசாமி நன்றி இல்லாதவராக இருக்கிறார். ஆட்சியை காப்பாற்றி தந்த எங்களுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார். எங்கள் துணை பொதுச் செயலாளரை கட்சியில் நீக்குவதன் மூலம் எங்கள் கட்சிக்கு அவர் களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு, பொதுச் செயலாளருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால நாங்கெல்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அந்த மனுலாம் நீங்க பாத்துருப்பீங்க. வி வாண்ட் டு சேஞ்ச் தி சீஃப் மினிஸ்டர் தான். அவங்க பெருந்தன்மையா சொல்றாங்க, யாரும் துரோகி இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க துரோகத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் வேண்டாம் அவங்க சொல்லியிருக்கலாமே தவிர யாரும் துரோகி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்பட்டமான துரோகத்தை எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் பெருந்தன்மையை ஏத்துக்கலாம், நாங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க ரோட்ல நின்று போராடுறவங்க. 7-8 வருடமாக பழனிசாமி அவர் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த ஆட்சியில மேதின கூட்டம் கூட நாங்க கோர்ட் அனுமதியோடு தான் நடத்தினோம் பிரதர். அந்த 4.5 ஆண்டுகள் எவ்வளவு அடக்குமுறைகள், தேர்தல் நேரத்தில் எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு கைதுகள், எந்தெந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எங்கள் நிர்வாகிகள் மேல வழக்குகள், பிபிடி ஆக்ட் அதெல்லாம் கைது பண்ண வச்சிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் நிற்குது. அவர்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேரை புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி அவர்களுடைய கஷ்டங்கள் தெரிந்து பணத்தால் அடித்தார்கள். ஏன் இப்ப கூட்டணியில் இருந்தோம்ல, ஏப்ரல் 11 பழனிசாமி கூட்டணிக்கு வந்தார்ல, இந்த 3 மாதங்கள்ல நான் சாத்தூர் தொகுதியில
தொகுதி கூட்டத்துக்கு போயிருந்தப்ப அங்க அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி என்கிட்ட வந்து சேர்ந்தப்ப கூட கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்க மாவட்ட செயலாளர் மூலம் அங்க உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் வந்தாரு, நாங்க சேர்க்கலன்னு சொல்லிவிட்டேன். ஆனா எங்க கட்சி நிர்வாகிகளை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க. மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நாங்க மாத்த போறோம்னு தெரிஞ்சா அந்த மாவட்ட செயலாளருக்கு விலை கொடுக்கப்பட்டது. அது மாதிரி சில நிர்வாகிகள் அவங்க வந்து அங்க லோக்கல் பிரச்சனையில இல்லை அவங்களுக்கு பொறுப்பு போயிடும் தெரிகிறப்ப அவங்களை விலை கொடுத்து வாங்கினார்கள். எது இந்த கூட்டணியில் இருக்கிறப்ப எங்க துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி அவர்கள் தொகுதியிலேயே 2 ஒன்றிய செயலாளர்களே அவர்களுக்கு பண கஷ்டம் இருந்ததை தெரிந்து கொண்டு 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்கப்பட்டு அவருக்கு கட்சிக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கூட்டணி, இதெல்லாம் எங்களை அழிக்க நினைப்பவர்களோட எப்படி கூட்டணி போக முடியும்? இல்லங்க, எங்களை தம்பி உங்களுக்கு தான் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் நம்பி அவர்களோட எப்படி நாங்க போய் கூட்டணி போக முடியும்? அமித்ஷா வந்து அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகு நீங்க கொடுத்த பேட்டியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க இருக்கிறோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அப்படின்ட்டு நீங்களே வந்து செய்தியாளர் சொல்லியிருக்கீங்க. ஆமா, இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏன் இல்ல சார், அதிமுக தான், அதுதான் எல்லாரும் தெரியுமா. நான் உங்களுக்கு சொன்ன ஏப்ரல் 12 ஜனம் டிவி பங்கன்ல நான் போய் அம்மாவுடைய கட்சி தானே தலைமை தாங்குதுன்னு சொன்னேன். என்ன சொன்னா, அம்மாவுடைய கட்சி தான் தலைமை தாங்குதுன்னு. ஒரு கட்சி கூட்டணியில ஒரு கட்சி தலைமை தாங்குவதற்கும் முதலமைச்சர் என்கிற வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கும் ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கு தான் அந்த கட்சியில வேற யாரு மேலேயும் எங்களுக்கு ஒன்னும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை, அவர்கள் மீது எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டுமே. அவர்களாம் ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கே இருந்தவர்கள். அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 90% மேல எங்களோட மறைமுகமாக எங்களை சேர்ந்தவர்களிடம் நாங்கள் எல்லாம் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல எங்களுக்கு பிரதிபலிப்பவர்கள். அதான் நான் சொல்றேன், அந்த கட்சி கூட்டணி தலைமையா இருப்பதுல எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இதுன்னா உங்களுக்கே தெரியாதா? இது ஒரு பெரிய கேள்வி கேட்கிறீங்க. முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருக்கக்கூடாதோ அவர் இருக்கின்ற பட்சத்தில் நாங்க இருக்க முடியாது. அதுபோல எந்த ஒரு